ஐபிஎல் 2026 சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷன்ல ஒரு முக்கியமான இந்தியன் பிளேயர் மேல டார்கெட் வச்சிருக்காங்களாம். அவரை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஷியோம் துபே த பவுலர் வேற லெவல கலக்கிருக்காருங்க நேற்று மேட்ச்ல. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுட்டில பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம எல்லோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்கப்பா. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். நேற்று இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சூப்பர் 4 ஏசியா கப் மேட்ச் நடந்திருக்கோம் துபாயில. அண்ட் என்னதான் ஆரம்பத்துல பாகிஸ்தான் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அண்ட் ஷியோம் துபே போலிங்ல உள்ள வந்தாருங்க. வந்த முதல் ஓவர்லயே மெயினான விக்கெட்டை தூக்கியிருப்பாரு, சைஃப் அலியோட விக்கெட்டை தூக்கியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஓவர்ல இன்னொரு செட்டில்டு பாகிஸ்தான் பேட்டரி அவர் தான் தூக்கியிருப்பாரு. அண்ட் ஷியோம் துபே ஐபிஎல் போலிங் போட்டு அதை மட்டும் ஞாபகப்படுத்திட்டாங்க நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லுவோம். ஆனா ஷியோம் துபே இந்தியன் டீம்ல பவுலிங்ல கலக்கிட்டு இருக்காரு. நேற்றுமே 4 ஓவர் போட்டாருங்க, 2 விக்கெட் 33 ரன். முதல் 3 ஓவர் நல்லா தான் போட்டாரு, கடைசி ஓவர்ல தான் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணிருப்பாரு ஷியோம் துபே. அண்ட் இருந்தாலும் ஓகேங்க, இந்தியா இந்த மேட்சை அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அண்ட் மெயினான டைம்ல குரூஷியலா சூர்யா போலிங் கொடுத்தாரு ஷியோம் துபேவை நம்பி. அதுக்கு நம்ம ஷியோம் துபே கரெக்டா டெலிவரி பண்ணி கொடுத்து இந்தியாவுக்கு நேற்று மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாரு சொல்லணும். அண்ட் அதுலயும் த லக்கி பர்சன் துபே சொல்லணும் போல. 2019 இருந்து துபே இந்தியாவுக்கு 32 மேட்ச் கிட்ட விளையாட்டு இருக்காருங்க. அதுல 30 மேட்ச் இந்தியா வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் பார்த்தா ரிசல்ட்டே வரல. அண்ட் இது ஒரு பெரிய விஷயம் சொல்லணும் இந்தியாவுக்கு. அதுல ஒரு T20 வேர்ல்டு கப்புமே ஃபைனல் இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. ஷியோம் துபே த லக்கி மேன் போல இந்தியன் டீமுக்கு T20ல. அப்ப இந்த ஏசியா கப்பும் இந்தியாவுக்கு பார்சல் அடிச்சிடலாமா? ஆல்மோஸ்ட் கன்ஃபார்முங்க, இந்தியா தான் அன்பீட்டன் டீமா இருக்காங்க இது வரையும். அண்ட் ஐபிஎல் 2026 மெகா ஆக்ஷன் வரக்கூடிய இன்னொரு 3 மாசத்துல நடக்க போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சிஎஸ்கே ட்ரையல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரையல்ஸ் போய் முடிஞ்சிருக்கு ஒரு 5 நாள். அண்ட் சாட்டர்டே தான் அந்த ஒரு ட்ரையல்ஸுமே சிஎஸ்கே கேம்பை நடத்தி முடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த கேம்ப்ல ஒரு பிளேயர், பெரிய பிளேயர் இந்தியன் டீம்ல இருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு பிளேயர் அவரு. ஆனா அவர் கேம்ப்ல வந்து அட்டன் பண்ணலங்க ட்ரையல்ஸை. ஆனா சிஎஸ்கே அவர் மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்கன்ற மாதிரி இப்போதைக்கும் லேட்டஸ்டான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த பிளேயர் யாரா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லும் போதே சிஎஸ்கே ஃபேன்ஸ் கலப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க ரூமர்ஸ். அந்த ஸ்பெகுலேஷன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, முதல் பிளேயரா எல்லாருமே பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கேஎல் ராகுல் பார்த்தா சிஎஸ்கேக்கு வரப்போறாரு. அவர் பார்த்தா டிசில இருந்து ரிலீஸ் பண்ணி போறாங்க டிசி அவருக்கு. அண்ட் அப்படி பார்த்தா என்ன பொறுத்தவரைக்கும் கேஎல் ராகுல் சிஎஸ்கேக்கு வருவாரா கேட்டீங்கன்னா, அண்ட் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சுங்க. அந்த 2025 மெகா ஆக்ஷன்ல கண்டிப்பா அவரை கொண்டு வந்திருக்கலாம். அண்ட் வெறும் 12 கோடி தான் போனாரு, சிஎஸ்கேவும் பிட் பண்ணாங்க. அவர் 12 கோடி போனவே சிஎஸ்கே பேக் அடிச்சிட்டாங்க. என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா கேஎல் ராகுலுக்கு சிஎஸ்கே இன்னுமே கொஞ்சம் பிட்ட போட்டிருக்கலாங்க. ஒரு 15 கோடி கூட பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல கொடுத்துருக்கலாம். பிகாஸ் ஃபியூச்சர் இருக்குங்க கேஎலுக்குமே. அவருமே இன்னும் ஒரு 5 வருஷம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவருமே கண்டிப்பா விளையாடுவாரு. அவருமே பாத்தீங்கன்னா மோஸ்டா இப்போதைக்கு டெல்லியில இருந்து வர மாதிரி தெரியல. என்ன பொறுத்தரையும் மேபி அவர் கேப்டன்சி கேட்டு தரலாத பட்சத்துல நான் ஆக்ஷனுக்கு போறேன்னா அந்த சிஎஸ்குமே அவருக்கு கேப்டன்சி ஆஃபர் பண்ணாதான் அவருமே வருவாரு. பட் என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா இது நடக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள் இல்லதான் சொல்லுவேன். அண்ட் கேஎல் ராகுல் மோஸ்டா பார்த்தீங்கன்னா டெல்லியில கண்டினியூ பண்ணலாம். அவர் மேல கேகேஆருமே கண்ணு வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பாப்போம் முன்ன நடக்க போகுதுன்னு அப்கமிங் டேஸ்ல. இதுல அடுத்ததா எல்லாருமே சொல்ற ஒரே பிளேயர்னா இஷான் கிஷன் தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷன்ல இஷான் கிஷனுக்கு ட்ரை பண்ணாம இருந்ததே இல்ல. அந்த 2018 ஆக்ஷன்ல இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் நடந்த எல்லா ஆக்ஷன்லுமே பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்தாருனாலே பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிட்டை கண்டிப்பா போட்டுருவாங்க. 2018 ட்ரை பண்ணாங்க, அப்பயும் கிடைக்கல. 22ல ட்ரை பண்ணாங்க, அப்பயுமே மும்பை தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஃபைனலா லாஸ்ட் இயர் ஆக்ஷன்லயுமே சிஎஸ்கே அவருக்கு போயிருக்கலாம். பட் ஒரு 11 crores போனாரு. அண்ட் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்க்கு அவர் விட்டு கொடுத்த மாரி ஆயிடுச்சுங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 11 கோடிக்கு ஒர்த்தா கேட்டீங்கன்னா லாஸ்ட் சீசன் முதல் மேட்ச்ல 100 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. அடுத்த மேட்ச்லயுமே ஒரு நல்ல நாக் விளையாட்டு இஷான் கிஷன். அண்ட் அதுக்கப்புறம் பெருசா அந்த சீசன்ல அவர் எதுவுமே பண்ணதா சொல்லணும். மேபி அந்த ஒரு 11 கோடி அவர் வச்சுக்கிது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவர் ரிலீஸ் பண்ற முடிவுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கே அவரை தூக்குவாங்க. கண்டிப்பா இல்ல டவுட்டே இல்ல சொல்லணும். ஏன்னா அந்த ஜார்க்கண்ட் விக்கெட் கீப்பர் அந்த ஒரு இது வருது. அதுவும் இவர் ஒரு ஓப்பனிங்குமே இவர் அம்ப முடியும். அண்ட் ஆயுஷ் மாத்திரை இஷான் கிஷன் ஓப்பனிங்னா வேற லெவல்ல இருக்கும் இந்த ஒரு காம்போ. என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா இதுமே ஒரு ட்ரை பண்ணலாங்க. ஓவர்சீஸ் பிளேயருக்கு போறது பதில இந்த ஒரு காம்போவுமே இஷான் கிஷன் ஆயுஷ் மாத்திரை காம்போ நல்லா தான் இருக்கு என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா. அண்ட் பாப்போம் இஷான் கிஷன் ஆக்ஷனுக்குள்ள வந்தாருன்னா கண்டிப்பா சிஎஸ்கே அவரை தூக்கத்துக்கு ரெடியா இருப்பாங்க. என்ன பொறுத்தவரை பெட்டிங்குமே போவாங்க சிஎஸ்கே. அண்ட் நீங்க சொல்லுங்க கைஸ், அண்ட் இஷான் கிஷன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்தா எப்படி இருக்கும்? உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்ப இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம எல்லோ தமிழ் சேனலுக்கு போஸ் ஆனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அப்ப இன்னொரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கும் வரை உங்களது விடைய பெறுவது நான் உங்கள் எல்லோ தமிழன்.